அல்லல் போல் வல்வினை போம். ஆமோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். போகாதுயரம் போம் குணமா மருணை கோபுரத்தோ. கோபுரத்தில் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுதல் காப்பே. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வான்மலராம் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே. ஆமோ பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையா உன் பாதம். ஆமோ தப்பாமல் சார்பா தமக்கே. முகம் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ. பானை போல் பெரும் வயரும் பாங்கான பொன்போனோல் அழகும். தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் நாயகா. நானே உமது பாதம் கணுவேன் என் நாவில் வந்து தீர்ப்பாய் உம் கணபதியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஐயா ஜோதியாய் நின்ற உமே. உன்னை சுக்கிர பாதத்தில் தரிசிப்பவர்க்கு பரிசு தந்தருள் வாய்ப்பாய் தாயே. அத்தி வரதன் தங்கை சக்தி சிவ ரூபமது அடியால் சொல்ல திறமுண்டோ. இந்த அழகான ரெட்டியார் பட்டி மாம் நன்னகரில் வந்தமர்ந்த என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆயிரங்கண்ணுடைய அம்மாம் என் அம்பிகை பத்ரகாளி எனக்கு வந்த அருள் புரிவாயே. அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாம் நகரில் வந்து பிறந்தோ. தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தோம். பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு. பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா. உச்சார் ஒருவர் இல்லை உமையால் தமக்கு மகனே. முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வார் முருகேசா என் மனதோல் நின்றே. முருகா எனும் கூப்பிடும் வேலையை விஸ்தாரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருளே.
தொந்தேவாய சொலிக ஆனகிளையோனே அரண திருமகன வேலவையில் தோன பெருச்சாலி நாயகன அனைமுகம் முன்பு பெரிய தொந்தேவாய சொலிக அப்பலம் ஒரு பலம் ஒரு கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்திட முன்னாலே வந்த கனவாதியே அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே அப்படி அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே வேதமந்திர நீல சந்திர குமரையா விதிமல சுதிமல அறியவை ஒரு மகன் அச்சவையில் வைத்தவ உமை தோழர் அடிவேலவ சம்பூ திரும்பி உமை தோழர் வேலவ வள்ளியால் திணை புனத்தில் வருங்களே தனை வரக வள்ளியால் திணை தில் வருங்களே தனை வரக வாய்த்த திணை மாவை உண வேலவா படி வேலவா மாறுபட சூரனை வதைத்தவா வதைத்தவா ஏ வேலவா வேலவா அந்த மாறுவடா சூரனை வதைத்தவா இஷ்டமுடன் ரகுராம புகழ வில்லில் வாழ இஷ்டமுடன் ரகுராம ராம உன் புகழ வில்லில் வாட தந்தனை தந்தை அனைத்த தாளம் போடவே தாளம் போடவே தந்தனை தந்தை அனைத்த தாளம் போடவே போடவே தாளம் போடவே நாங்க துந்தனை தனை ததாளம் போடவே நாங்க துந்தனை தனை ததாளம் போடவே இந்தியே குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரரா இந்தியே குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரரா ஓம்கார நாதத்தின் நாதமாய் வந்து தீர்த்த ஆமையோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை ஆமையா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சாமி கணபதியே எங்கோர் ரோவே. கணபதியே எங்கோர் ரோவே. கனவிலையும் உனை வரவே. கொலவயதே கணவரே நேரமே உமை பாட அருவமே ராம உன்னை பலகாலம் உமை தொழுவே
ராம உண்டே ஒரு குச்சங்குறை அணுகிடாமல் உருவமே ராம உண்டே ஒரு குற்றங்கூரை அணுகிடாமல் ஆதியில வேதம் ஆதியில வேதம் அம்பலத்தே ஆடுமைந்த ஆதியில மாலையர்க்கு கொண்டாம நின்ற மாலை அறிமுறையான் சேதிக்காலோ வானரோட சீர்வாதத்தை நல்லருவ நாடலாக்கி நந்திதல உடமாக்கி செல்வயத்தில் ராமர்வாதோ உந்தன் சொல்ல நாங்கள் வாட உந்தன் சொல்ல நாங்கள் வாட இருப்பாய் ஹரிராமோ துணை இருப்பா ஹரிராமோ போட் போட் தலை மகளை சக்தி மலை மகள தலை மகளை சத்தி மலை மகள மலை மகள மலையரச சொன்னோட திருமகள மலை மகள மலையரசனுட திருமகளே தாமரை செல்வா மலை மகளே மலை அலை மலையரசன் திருமகளோ திருமதினேல் அம்பிகையே அருள் புரிவா அம்பிருக்கும் வனகிருள கிளிய பருவாயாம்பூ இருக்கும் ஈஸ்வரிய அருள் புரிவா உணர்ந்து வேலைதானில் மாறாமல் மங்கிடாமல் உணர்ந்திடாமல் மாறாமல் நாவிலையோ ஆட வேணோ மனவிறங்கி வருவாயாமோ ஒரழுத்தா அருள் புரிவா ஒரழுத்தா கலைமகளே கலைமகளே வருவாயாமோ தாதா ஓட் 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 அடே சாமி அரக்கர்களை கருவருத்த அரக்கர்களை கருவருத்த ஹரிராம ரகுராமோ அன்னை சீதா மணவாள அடியாளுக்கு அருள் புரிவா அருள்கையோட மணவாள ராம சந்திரரே திருமலைக்கு வந்தருள்வா வாசலையால் திருமகன வாதண்டனை ரகுராமோ வாதண்டனை ரகுராமோ குழந்தைக்கினே அண்டருள்வா ஒலந்தக்கு அருள் உரிவா மஞ்சன முகமலகி மஞ்சன முகமலகி மாயந்தங்க மாறி மாரியம்பூ மதுரைக்கினே அண்டருள்வா கொடுத்த காளி காளியம்பூ கருள வேணுமாமா முகம் கொண்ட வேலை முப்புறத்தை ஆண்டவள ஆண்டவள முப்புற காதி வந்து அருள் புரிவா அருளால ஈஸ்வரி ஈஸ்வரிய அழகு நல்ல மாதாவோ அடியாளுக்கு அண்டருள்வா அசையில அமர்ந்த அண்டவள தாயான முத்தாரம் தரமா வந்து அருள் புரிவா அட்டகாளி எட்டு பேரு அட்டகாளி எட்டு பேரு அடியாளுக்கு அண்டருள்வா அட்டகாளி எட்டு பேரு அட்ட
அடியானுக்கு வந்தருள்வா சாமி மணிவேலக்கில் பிறந்த பிள்ளை, மணிவேலக்கில் பிறந்த பிள்ளை, மாயாண்டி சுடலா சுடலாயோ மதலைக்கினே அந்தருள்வா அருளையில் பிறந்த பிள்ளை, பிள்ளையான மாயாண்டி மாயாண்டனுக்கு அருள் புரிவா பையில பிறந்த பிள்ளை, இதையவ வளர்த்தமாயே வளர்த்தமாயே ராமனுக்கும் திரும்ப புரிவா பொண்ணுக்கெல்லாம் காவக்காரன் குறைக்கு வந்ததால குறைக்கு வந்ததால கருப்பசாமியார் புரிவா கருவுருகி வந்த பிள்ளை கருப்பசாமி அருள் புரிவா தக்க மாடன் தலவாய் மாடன் தலவாய் மாட மாட தலவ மாட தலவாய் மாட சாமி எங்க நல்ல மாட நல்ல மாட 1008 மாட கோ ஆவே மாட யாழைக்கு குல ஐயனார் கருள வருவாயோ எங்கள் போல அருள் புரிய வருவாயோ நான் பாடறியேன் படிப்பேன் பரையே பாடறியேன் படிப்பேன் பரையே பாடகனும் தாமசம் பாட்டில் வக நானறி பாடறியா நாளைய படிக்க வைத்தார் அம்மா பெரிய எட்டி வக நாளையில நாளைய நாளையில வைத்தார் எங்க குரு அறியாத நாளையில அறியாத நாளை நாளையில விவரம் செய்தார் என் குரு நல்ல வயதது வயதில அறியாத பிராய பிராயத்தில அறிவுகளை படிக்க படிக்க வைத்த அம்மா அப்பா நான் மறவே தந்த வாக்கியாரே வாக்கிலையும் மறப்பதில்லை தந்த மாணவியே மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லாலே மறந்தாலோ மரணத்தில் மறப்பதில்லை அப்படியே போட் போட் சாமி கச்சு தந்தவா வாத்தியாரோ தந்த வாத்தியாரு நாவி குரு நமக்கு யாரு என்று பார்த்தோம் மான வாடாமல்லி பூச்சி ரியோ வல்லம் என்ற நகர்தனில வாழ்பவரங் குருநாத மாநிலமும் கியாதி பெற்ற மண்டலமும் புகழ் படைத்த மாறிதிரு நாமம் பெற்ற மாறிதிரு நாமம் பெற்ற மாரியம் உலவர் வாதோ அம்மா மாரியம் உலவர் வாதோ குருவினோட சீர்பாதத்தை சேர்வாதத்தை குருவினோட சீர்பாதத்தை சேர்வாதத்தை ஐயா என் சிரசில் என் சேரசில் வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோ மாறு பேரும் ஆரோ பேரோ பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம்
குழந்தை நானு நமஸ்கரித்த நமஸ்கரித்து நானு குழந்தை நானு நமஸ்கரித்த நமஸ்கரித்து கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் குழந்தை நானு நமஸ்கரித்தோ நமஸ்கரித்து சபையோர்களே பெரியோர் பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மாரே கல்வி கற்ற பெரியோரே படித்த கலைமாரே பாடகனோ தாமசோ அம்மாளோட வாசலில அரக்கங்கத பாட போரோ அனைவருமே கேட்டிடுங்கோ கத பாட போரோ போகளும் கேட்டிடுங்கோ கேட்டிட பாட்டதில பழுது கொச்சம் வந்துட்டாலோ அழகன் போல் என்ன வேணும் சொல்லுகிற சொல்லதில குறைகள் இருந்தாலோ அந்த போல என்ன வேணும் அறிந்து நானும் பாடி பாடிட்டாலோ அறியாம பாடிட்டாலோ தெரிந்து நானும் பாடிட்டாலோ தெரியாம பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டா வந்துட்டாலோ சொல் முன்னால் வந்துட்டா வந்துட்டாலோ அருகுல நூறு குற்றம் அருபெல நூறு குற்றம் அரிக்க வேண்டும் ஐயோ ஆதரிக்க வேண்டும் ஐயோ சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபை நிறைய வந்திருக்கும் தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே கலைவான்களே வருங்கால தோழர்களே தோழியர்களே அதான வாலிப இளம் சிங்கங்களே அடியால் தாமஸ் ஆகிய நான் அவையா இந்த ரெட்டியார்பட்டி மாம் நன்னகரத்தில் அது முழு பேரை சொல்லணும்ல தாமஸ்னா என்ன தெரியும் முழு பேரை சொல்லு எங்களுக்கெல்லாம் கிடையாதா அடியால் தாமரை செல்வனாகிய நான் தாமரை செல்வனாகிய இந்த ரெட்டியார்பட்டி மாம் நகரத்தில் அவையா பத்திரகாளியம்மனோட ஆலயத்தில் எங்க அம்மா திருவாலயத்தில் என்னுடைய என்னுடைய அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த பத்திரகாளி வாசல்ல அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் அம்மையா தலைமை பாடகர்களுக்கும் என்னோட குருவாகிய வல்லம் அக்கா மாரியம்மாள் அவர்களையும் அம்மையா ஊர் தலைவரையும் ஆமா ஊர் பொதுமக்களையும் ஆமா என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வில்லிசை மேடையில் இந்த அரங்கேற்ற விழாவில் எவ்வளவு பெரிய வில்லிசை கலைஞர்கள் பாடியிருக்கலாம். ஆமா எத்தனையோ பேர்கள் இந்த மேடையில பெரிய பெரிய புலவர்கள் பாடியிருக்கலாம். அடியால் நான் ஒரு சிறு குழந்தை சிறு குழந்தை நாங்கள் பாடுகிற பாடதில அதான பாடுற பாட்டுல பழுது குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு குழந்தைய நீங்க எப்படி ஆதரிப்பீர்களோ நல்ல வார்த்தை சொல்லி வீட்டுல கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ
அப்படி எங்க 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமையா. பாதி மதில் மான் மெழுகும் ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமையா. பார்வதியை மனம் புரிந்த ஆம சுவாமி. அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமையா. ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோழனில் புனோல் இளங்க தோன்றி ஆமையா. மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் சிவனுக்குமாக அரிகர புத்திரன் தர்ம ஞான சாஸ்திர கதை பிரித்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் சிவமாரும் கொலவேறந்தகர கைலாசத்தில் கேசவமாலும் கொலவேறந்த அடே ஆதி வெள்ளிய என்னும் கைலாசத்தில் அதனோடு பார்வதியும் கொலவேறந்த பார்ந்திரலோகம் பட்டனதில் இந்திரன் நிராணி கொலவேறந்த பலரும் வைகுந்த தலமதிலே தலமதிலே மலச்சு சுமையும் கொலவேறந்த தலமதிலே கொலவேறந்த முற்பத்தி முற்கோடி கோடி தேவர்களோ 48 ஆயிரம் ரிஷிமார்களோ அகத்தி சேர போல தேதரோ பாலர்களும் கொலவேறந்த ஆனை முகத்தோ தொந்தே கணவதியோ ஆறு முகத்துடனே உடனே வேலவனோ உடரோலிவு தனில் நாரதரோ ஜோதி மார்க்கண்ட கண்டையன் கொலவேறந்த அந்தே படைகளோ களோடு போதங்களோ போதங்களோ 4 லட்சம் கொடி படையா அடே தகல் யோ போதங்களோ 4 லட்சம் கொடி படையா அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் வாழும் கைலைசையில் புலித்தோல் ஆசனத்தோடு ஆமையா ஆனைத்தோல் போர்வையும் ஆமோ உமா பார்வதி
கணபதி நேசிக்கும் கலை சங்கரனும் கொலுவிருக்க குலவிருந்து வரக்கூடிய போது இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் என்று கேட்டா யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகிறார்கள்? சாமே ஆகாயத்தில் சூரியரோ ஆகாயத்தில் சூரியரோ புலிய சந்திரரோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு பூமா கங்காதவி குலவிருந்தா பூமா கங்காதவி குலவிருந்தா கொலுவிருந்து வரவோது கொலுவிருந்து வரவோது கைலாச வாசலில கண்ட பகவானுக்கு லோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுதாரே ரம்பையவ வருவாளோ நடனமாக ஆடுவாளா உர்வசிய வருவாளோ உல்லாசமா பாடுவாளே ஜனகைய வருவாளா கங்கமும் பாடுவாளோ சரஸ்வதிய வருவாளா சரஸ்வதிய வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளோ போட் போட் தக 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 அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச வாசலில் ஆமோ ஆண்டவன் சிவபெருமானோடு அம்மை சக்தி பார்வதியும் கொலுவிருக்க குலவிருந்து வரக்கூடிய போதே நம்மளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் மானிட மனுக்களை படைக்க வேண்டும் என்று ஆமையா 14 லோகத்தை அப்போ 1-2 14 உலகையும் படைத்து என்ன உண்ணா மனுக்களையும் படைத்தார் ஆண்டவன். ஆமையா மரம் செடி ஆமா புல் பூண்டு இலை தாவரங்கள் அத்தனையும் படைத்து ஆடு மாடு கன்றையோடு அத்தனை ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுவையும் ஆண்டவன் படைத்து கடவுள் படைத்து சிறிய உயிரான சிச்செரும்பு முதல் ஆமையா பெரிய உயிரான மத யானைகளையும் படைத்தார். ஆமோ அவர்கள் உயிர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆமா 14 லோகத்தை 3 லோகம் ஆமையா அதனை அதனை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் பிரித்தார். ஆமோ அதலை என்று சொன்னால் ஆகாய லோகம், அதுதான் ஆகாய உலகம். சுதலை என்று சொன்னால் நாம் வாழும் மத்திய லோகம், அதுதான் நம்ம வாழக்கூடிய இந்த பூமி. ஆதி பாதாளம் என்று சொன்னால் ஆதி பாதாளம்னா என்னென்ன நமக்கு கீழே ஓர் உலகம் உள்ளது. இதுக்கு கிளையான ஆமா எடுத்து மம்பட்டி தாண்டி பாத்துருவோமா? ஆ. அந்த ஆதி பாதாளத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? ரிஷிமுக வர்ணனோமா வர்ணனோமா பெண்ணவளும் பெண்ணவளும் பாதாள உலகத்தில் சாட்சி செய்துவா செய்து வார தேவையுமா ஆண்டு வார தேவையுமா ஆண்டு வார நாளையில வீடு இருக்கு சொரவிருக்கு குறையும் இல்லை குழந்தை வளர்த்திற்காக அதானே அதானே ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்க ஒரு குழந்தை வரம் இல்லை என்று அதானே குறையிலே குறை ஒரு குறை இருக்க அந்த பாதாள லோகத்தில் தவம் இருந்து வருகிறார்கள் வல்லர். ஆமையோ அதே தொண்டில் பண்டுமுக ரிஷியும் தவம் இருந்து வருகிறார். ஆமா அந்த வண்டுமுகாரிசி யாமனே தவம் இருக்காரு அந்த கைலாசத்துல. ஆமா கடவுள் வாழும் பகவானுடைய கைலாச வாசில ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது நாம கடவுளா இருக்கணுமேனு கடுந்தவம் செய்து வருகிறார். அப்படி கடுந்தவ இருந்து வரக்கூடிய போது மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பார்த்தார்கள் தவத்தை கெடுக்கணுமா? ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறவி செய்து ஆமோ பண்டுமுக ரிஷி தவத்தில் போட்டார்கள். ஆமையா அவர் தவம் கரைந்து
ஆமா கோபம் கொண்ட வண்டு முகாரிசு குழந்தையின் காலை பிடித்து ஆமோ கரகரவன சுத்தி சாபத்தை கொடுத்தார். அம்மண்ணா அடே கிராதகா, என்ன என்ன யாரால் நீ பிறவி செய்யப்பட்டாயோ ஆமாம் அவனுக்கு கலானாய் கடவாய் போ என்று சாபத்தை கொடுக்க ஆமண்ணா அந்த குழந்தை ஆகா வாணி பார்த்தால் ஆமாம் குழந்தை மும்மூர்த்திகள் படைக்கப்பட்ட குழந்தையாச்சே என்று அமையா பூமியில் போட்டால் பூமி தாங்காது என்று சொல்லி சொல்லி பாதாள தொண்டில் பிள்ளை வரம் வேண்டி ஆமாம் தவம் இருந்து வருகிற இரத்த கண்ணி பெண் கொடியால் மடியில் போட்டார். அமைண்ணா அந்த குழந்தையை இறைவன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஆமையா செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று பிறந்தான் என்று பிறந்தான் என்று பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் சீனே பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் செல்ல மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று பிறந்தான் என்று பிறந்தான் என்று அவரோ சீனே பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் போட் போட் மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் அருமமாக பிறந்தாடனே அருமமாக பிறந்தாடனே அருமமாக பிறந்தாடனே பிறந்தாடனே பிறந்தான் என்று பிறந்தான் என்று அள்ளி பாலம் செலவு செய்தா செலவு செய்தா அப்படியே அள்ளி பாலம் செலவு செய்தா அப்படியே போட் போட் குழந்தை பிறந்து 16வது நாளிலே அவையா பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று ஆமா பிள்ளைன்னு இருந்தா பேர் நாம இருந்தா தானே சொல்லி கூப்பிட முடியும். வல்லமை சாபத்தில் பிறந்ததினால வல்லன் என்றும் ஆமையா அரக்க குலத்தில் பிறந்ததால அரக்கன் என்றும் ஆமோ இரண்டையும் ஒன்றாக சேர்ந்து வல்லரக்கன் என்று பெயர் நாமம் கொடுத்தார். வல்லரக்கே என்று பெருநாமத்தை கொடுத்து வளர்ந்து வரும் நாளையில ஆமையா ஒரு வயதான் மொத்தம் 3 வயதுமாச்சு வயதில காது கூத்து கம்மல் ஈட்ட நல்ல வயதில நடந்து ஓடி பிள்ளையான 5 நல்ல வயதில அறிவு கல பிள்ளையான 6 7 வயதில அருமையுடன் பறந்திருந்தான் 7 8 வயதில 8 பாடோ பாடோ எழுதுவானோ 9 வயதில உரிமையுடன் படிப்பாரோ 10 12 வயதில பலகலையும் படித்து வாரா 16 வயதில வயதில் பலகலையும் படித்து வாரா பல- பலகலையும் படித்து வாரா 16 வயதில கதையோ முடிந்து வர பலகலையும் முடிந்து வர அப்படியே படித்து வரும் நாளையில படித்து வரக்கூடிய நாளையில் வல்லரக்கனுக்கு வயதோ 21 ஆயிடுச்சு. அப்பா 21 ஆச்சு. 21 இளவட்ட பிராயமானான் வல்லரக்கன். அப்பா இளவட்டம் பருவம்னா கேட்கவானே வேணும். செல்ல கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ தனது அம்மா மகளாகப்பட்ட பவளக்கண்ணியை திருப்பூட்டினார். பவளக்கனியை கொண்டு வந்து திருப்பூட்டி வைத்தார்கள். ஆமையா வீட்டு பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். அதான
நீ நாட்டு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா கல்யாணம் முடிச்சா தானே கோயிலுக்கு வரி கொடுக்க முடியும். ஆமா ஆ, அவனி போனம் 56 தேச மக்களுக்கும் ஆம் ஐயா. அறிக்கை ஓலையை கொடுத்து ஆமோ. பட்டமதம் சூடுவார்களாம். ஆம் ஐயா. காலையில கல்யாணம், மத்தியானம் பந்தி போஜனம், மாலையில் மன்னனாகவே பட்டம் சூட்டு விழா நடக்கிறது. ஆ, மாலையிலே மன்னனாகவே பட்டம் சூடுகிறான் வல்லரக்கன். வல்லரக்க ராஜமண்ட மன்னனான வல்லரக்கனுக்கு ராஜம் ஆம் ஐயா. 12 வருடகாலம் ராஜனாக அரசாட்சியம் செய்கிறான். ஆமோ. 12 வருடம் ஆம் ஐயா. அப்பாவுக்கும் காணுமா என்று ஆட்சி செய்தான். ஆட்சி செய்து வருகிறான். 12வது வருடத்திலே சனி பார்வைப்பட்டு ஆம் ஐயா. நேர்மை வழி பிசங்குகிறான் வல்லரக்கன். ஆமோ. அந்த சனி பார்வைப்பட்டவுடன் என்னையா 56 தேச மக்களிடத்தில் என்னையா எப்பேற்பட்ட பஞ்சம் அணுகிறது தெரியுமா? என்ன விதமாக 12 வருட காலோ காலம் 12 வருட காலோ உலகமெல்லாம் பஞ்சம் வந்து சேருதையோ நாளையது உருண்ட வஞ்சோ எது உருண்ட வஞ்சோ அரக்கன தோற்ற வஞ்சோ தாலி வித்தோம் பேலி வெற்றோ பஞ்சம் வந்து உண்ட தேண்ட வஞ்சோ காசியின் கொடுமையால கொடுப்பக்கீரை உண்ட பிடிக்க வஞ்சோ கொடுப்பக்கீரை புடுங்கி உண்ணோ பிடியது வளர்த்த வஞ்சோ கொடுமையாலே கொடுமையாலே இங்கே துடுப்பக்கிற உண்ட வஞ்சோ அந்த வல்லரக்கன் ஆனவன் ராஜமன்ன உலகத்தில் பணப்பட்டியை சென்று பார்த்தான். பணம் எல்லாம் குறைந்திருக்கு. ஏ அப்பா கஜானாவை பார்க்கான், கஜானாவும் காலியாச்சு. பொக்கிசத்தை பார்க்கான், பொக்கிசமும் காலியாச்சு. ஆமாம் கஜானாவை பார்க்கான், கஜானாவும் காலியா இருக்கு. காலியாச்ச உடனே அரக்கனான மந்திரியை அழைத்து, ஓ மந்திரி இங்க வாரோம். நானும் அவனி புவனம் 56 தேசங்களுக்கும் பரிகாரங்களை செய்து வருகிறேன். அதானே 56 தேசமும் கட்டி காத்து வாரானே, அரசு பதிகாரம் செய்து வருகிறான. அவர்கள் எனக்கு பணிந்தும் நடக்கலை, பகுதியும் கொடுக்கவில்லை. எனக்கு பணிந்தும் நடக்கல, கீழ்ப்பணிந்தும் நடக்கல. இருசால் பணம் கொடுக்கவில்லை, ஏன் என்றும் கேட்கவில்லை. அதானே இருசா குண்டு கொடுக்கல, ஏன்னு கேட்கலையா. அதனால் பறையோசை அடித்து வாரும் என்று மந்திரிடத்தில் சொல்ல, ஓ மந்திரி மந்திரியானவனும் 56 தேசத்துக்கும் வருகிறான். போறோம் 56 தேசத்துலயும் போய் பறையோசை அடிச்சுட்டு வரோம். பகுதி பணம் கொடுக்க வேண்டும், கிஸ்தி பணம் கொடுக்க வேண்டும் என்று. அதானே கிஸ்தி இருசா பணம் வாங்கிட்டு வரும் என்று மந்திரியை வரவழைத்து சொல்ல, அடே மந்திரி, ஓ என் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். என்ன பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்தே நடக்க மாட்டோம். அதானே ரிசிமுக வர்ணனின் ஆட்சியில் நீதி நேர்மை தயவு தாட்சணை யா, இருந்தது. அவனும் ஒரு அரக்கனா இருந்தான். அவன் ஆட்சியில நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணை இருந்தது. உங்க மன்ன வல்லரக்கர் ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல, மும்மாரி மழையும் இல்ல. நாங்க இருசா கொண்டு எப்படி கொடுப்போம், கீழ்பணிஞ்சு எப்படி நடப்போம்? நடக்கும் அதானே என்னென்ன கப்ப பணமும் தரமாட்டோம், பகுதி பணமும் தரமாட்டோம் தரமாட்டோம்ல என்று 56 தேச மன்னர்களும் மந்திரியிடம் சொல்ல, அம்மா 56 தேச மன்னர்களும் மந்திரி இடத்தில் என்ன விதமா சொல்கிறார் தெரியுமா? என்ன விதமாக பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் நாங்க படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் போட் போட் இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம் எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம்,
மாட்டோம் இருக்கவே மாட்டோம் கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் இருக்கவே மாட்டோம் சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் போடா போடா மந்திரி மந்திரியே கனிடம் போய் சொல்லு கொடி நாட்ட நாட்டை சொல்லு சண்டைக்குந்தான் பார்த்திடலாம் கொடி நாட்ட சொல்லு நாட்டுக்கும் பார்த்திடலாம் மண்டபலம் இருந்து தானா மல்லுக்குதான் வரவும் சொல்லு அடே மந்திரி ஓ மந்திரி ஓ மன்னனுக்கு உங்க அண்ணனுக்கு வரக்க அல்லறக்கனுக்கு மண்டையில பலம் இருந்ததுன்னா ஆமா ஆமா மல்லுக்கு வர சொல்லு உச்சத்துக்கு வர சொல்லு எங்க கிட்ட ஜெயிச்சுட்டு பகுதி பணம் வாங்கிட்டு போட்டோம் ஆமா யுத்த கொடிய நாட்ட சொல்லி யுத்தம் செஞ்சு பாய்ச்சிடலாம் மல்லு கொடிய நாட்ட சொல்லி மல்லு